பல்லடம் அருகே தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பேனர் வைத்து வீடுகளில் கருப்பு கொடி காட்டிய கிராம மக்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலம், செம்மாண்டாம்பாளையம் ஆகிய கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கோவை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இப்பகுதிகளில் 3000 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த கிராமங்களில் 93 ஏக்கர் இனாம் நிலத்தை 1963 மைனர் இனாம் ஒழிப்பு ரயத்துவாரி மாற்றும் சட்டத்தின் அடிப்படையில் 1967ஆம் ஆண்டு கோபிசெட்டிப்பாளையம் சிறப்பு செட்டில்மெண்ட் தாசில்தார் இனம் ஒழிப்பு சட்டம் மூலம் இப்பகுதி கிராம மக்களுக்கு ரயத்துவாரி பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதில் விவசாய நிலமும் இதில் 5 ஏக்கரில் வீட்டு மனைகளும் அடங்கும். 2007ஆம் ஆண்டு வக்பு வாரியம் பத்திரப்பதிவு துறைக்கு கடிதம் மூலம் 93 ஏக்கர் நிலத்தினை பொதுமக்களுக்கு எவ்வித அறிவிப்புமின்றி பத்திரப்பதிவு செய்ய தடை செய்துள்ளனர். 2016ஆம் ஆண்டில் கிராம மக்கள் தொடர்ந்த வழக்கில் பத்திரப்பதிவு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2022ஆம் ஆண்டு மீண்டும் வக்பு வாரியம் பத்திரப்பதிவு துறைக்கு மீண்டும் 93 ஏக்கர் நிலத்தை கடிதம் எழுதி பத்திரப்பதிவை தடை செய்துள்ளது. இதுகுறித்து பல முறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும், இதனால் மத்திய அரசு வங்கி மூலம் வழங்கும் விவசாய கடன், சிறு குறு தொழில் கடன், வீட்டு கடன் போன்ற எவ்வித கடன்களையும் பெற முடியாமல் தவித்து வருவதாகவும், தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மங்கலம், கணபதி பாளையம் பிரிவு மற்றும் செம்மாண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் அனைத்து வீடுகளிலும் கருப்பு கொடிகளை கட்டி கிராமங்களின் முக்கிய வீதிகளில் தேர்தலை புறக்கணிப்பதாக பேனர் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.